சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் என இன்னைக்கு திமுககாரங்க அப்படி இருக்கிறாங்களா எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அதனாலதான் எங்க அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள். அவன் வரலானா இங்க தேர்வு எழுதுவானா பாஸ் பண்ணுவானா அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா. சாதி சண்டையில கொண்டு விட்டுட்டான். வகுப்பறையில் மாணவனை கத்தால குத்துறான். மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கான். ஒரே சுடுகாடை கூட உருவாக்க இருக்கான். எல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம ஒன்றிய அரசு இந்தியை திணித்து இந்திக்காரர்களை திணித்து அரச பயங்கரவாத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து எம் மீது அடுக்கடுக்காக நீங்கள் திணித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் தந்தை பெரியாரின் முழக்கம் எங்கள் தமிழ் மண்ணில் ஒலிக்கும் என்று தமிழக சட்டப்பேரவையில் குரலாக ஒலித்திருக்கிறேன். அது யாரை நம்பி என்றால் இங்கே பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சூடு சொரணை மானமும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்தமிழ் செல்வன் போன்றவர்களுக்காக என இன்னைக்கு திமுககாரங்க அப்படி இருக்கிறாங்களா எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் உண்மையிலே இன்றைக்கு அவர் பேசின பேசிக்க ஒரு சல்யூட். நான் இதைத்தான் திமுக மந்திரி கிட்ட எம்எல்ஏ கிட்ட அங்கே எதிர்பார்க்கிறேன். அது இல்லைன்றதுதான் வருத்தம். அதனால தான் எங்கள் அண்ணாச்சி அப்பாவுக்கு எனக்கு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் முனகல்கள். இன்னைக்கு கூட அரசு பேருந்துகளை நீங்க கூர்ந்து கவனிங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்லை, தூக்கிட்டான். அதுக்கு தூக்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் கேள்வி எழுப்பும் போது அமைச்சர் அதை சொல்லலை. அதை வேல்முருகன் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் பார்க்குறேன் இல்லைன்னா அப்படின்றார். திருவள்ளூர் படம் இல்லை, திருக்குறள் இல்லை, தூக்கினதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் தூக்கிட்டாங்க. கடந்த கால 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் எத்தனை உரிமைகள் பறிக்க முடியுமோ அத்தனையும் அடிமை ஆட்சியாளர்கள் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி தந்து எல்லா உரிமைகளையும் இழக்க செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் இங்க இருக்கிற அரசியல் ஆளுமைகள் சிந்திக்கணும். டெல்லியினுடைய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து அரசு பதவிகளையும் இந்திய நாட்டைச் சேர்ந்த அனைவருக்கும் பங்கு என்று தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலம். டிஎன்பிசியுடைய குரூப் 1 தொடங்கி குரூப் 4 வரையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் இந்த மாதிரி தமிழ் சமூகத்தின் உரிமைகளை வாழ்வுரிமைகளை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகள் இந்த மண்ணில் நடக்குது. டிஎன்பிசில கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்துட்டானா 25-35 வயசுல சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் டிஎஸ்பி வந்துட்டானாக்கா 35 வயசுல டிஜிபி. இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட்டா வந்தானா பானுமதி மாதிரி, இன்னைக்கு மகாதாமி மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரா வரலாம். இதையெல்லாம் திறந்து விட்டுட்டான். அவன் வரலானா இங்க தேர்வு எழுதுவானா பாஸ் பண்ணுவானா அவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பதவிகளையும் அரசு வழங்குமா. இது சாதாரணமாக நடக்கல. இங்க இருக்கிற பியூரோக்ரசி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் இந்த தமிழர் தேசத்தை இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற போராட்ட நெருப்பில் பூத்த தமிழகத்தினுடைய தன்னுரிமை சார்ந்த சுயமரியாதை சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த சமூக நீதி கோட்பாட்டில் நீடித்து நிலைத்து நிற்கின்ற இந்த தமிழர் நிலத்தை நிர்மூலமாக்குவதற்கு திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்கு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரியலை, ஆளுகின்ற வர்க்கத்திற்கு தெரியலை, பல அமைச்சர் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியவில்லை. நீங்க டிஎன்பிசில மட்டும் அதை செஞ்சானா, நீங்க இங்க சென்னையில் ரயில்வே துறையில் தேர்வு எழுதுறான். 2 பாக்ஸ் மாதிரி இருக்கு பில்டிங். ஒன்னுல சவுத் இந்தியன், தென் இந்தியன், கேரளா, மலையாளி, கன்னடம், தெலுங்கு நம்ம எல்லாம் எழுதுறோம். இங்க 100 பேர்ல 98 பேர் ஃபெயிலு. அப்படியே பக்கத்தில் வடமாத்துக்காரன் சிறப்பு ரயிலில் வந்து இறங்கி அங்கே எழுதுறான். 100 பேர் எழுதுறான், 100 பேரும் பாஸ். எல்லா ரயில்வே துறையில் கை காட்டுற வேலையிலேருந்து டிடியிலேருந்து எல்லா பதவியும் அவனுக்கு கிடைக்குது. இது சாதாரண விடயமா? நீங்க இந்தியை எதிர்த்தா நம்ம இங்க முழங்குறோம். 86ல் இன்னைக்கு ஷரீஃபோட களம் நின்ற போராளிகளை கூட்டு நாம் கௌரவித்தோம். இது போன்ற போராளிகளால் இன்றைக்கு கட்டி உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு இன்றைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் சட்டத்தை தடை செய்ய முடியாதா? ஆன்லைன் சூதாட்டத்தை, கஞ்சா அப்படின்னு ஹெராயினை தடை செய்ய முடியாதா? என்னைக்கு மோடி அம்பானிக்கு தனியார் குஜராத் தனியார் ஹார்பர் கொடுத்தானோ அன்னைக்கே சர்வதேச சந்தையினூடாக எல்லா கஜா எல்லா போதைப் பொருளும் வருது. இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை, இங்க இருக்கிற இந்திய காவல்துறை நினைச்சா தடுக்க முடியாதா? தடுக்க மாட்டான். அண்ணன் திருமாவளவனின் லட்ச விடுதலை சிறுத்தைகள் மொழி இனம் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை என்று அவன் களத்துக்கு போராட வருவான். இரட்டை டம்பரை ஒழிக்க வருவான். சாதி தீண்டாமை அடித்து நொறுக்க வருவான். அரசியல் விடுதலை கோருவான். சம உரிமை கேட்பான், சம வாய்ப்பு கேட்பான். அதனால் அவனை சிந்திக்க விடாமல் முடக்குகின்ற மோசமான அரசியலை பாரதிய பரிவார கும்பல்கள் சங்கிகள் இந்த நாட்டிலே அதிகாரத்தின் துணை கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். திட்டம் போட்டு எல்லா வேலையும் செய்யறான். இன்னைக்கு கலைஞனுடைய பொண்ணு கனிமொழி நீக்க வச்சு பச்சை பச்சையா கேட்கறான். உனக்கு ஹிந்தி தெரியல, நீ இந்திய நாட்டு பிரஜையே இல்லைன்றா ஒரு எம்பியை பார்த்து என்ன செஞ்ச முடியும் நம்மளால? இன்னைக்கு ஆஸ்திரேலியா விமானத்தில் தமிழ் அறிவிக்கிறான். மலேசியாவில் தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி. தமிழ்நாட்டில் என்ன மொழி? சங்கம் வளர்த்த தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இன்னைக்கு கவர்னர் உட்காந்துட்டு ஊட்டியில நான் போட்டேன்டா கூட்டக்கா துணைவேந்தர்கள் மாநாட்டு அப்படின்றான். உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நாங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றான்.
இது எல்லாம் ஏதோ சாதாரணமாக நடக்கிற விடயம் என்று நாம் கருதக்கூடாது. திட்டமிட்டு இந்தியாவிற்கே தலைவணங்காத இந்த RSS சங் பரிவார கும்பல்களின் வானர கூட்டத்திற்கு அந்த கொட்டமடிக்கிற அந்த கூடாரத்தை தட்டி கொட்டி கேட்கிற ஒரு தமிழ் இனம் என்கிற தனித்த அடையாளம் கொண்ட இந்த இனத்தை அவன் ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், தன் ஆளுகைக்குள் உள்ளடக்கி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டு அவன் வேலை செய்கின்றான். இங்க இருக்கிற இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், யாராக வேறுமானாக இருக்கலாம், போர்க்குணம் கொண்ட என் தமிழ்ச்சாதிகளை அனைத்தையும் இன்னைக்கு கஞ்சா போதை அபீன்ல கொண்டு விட்டுட்டான், சாதி சண்டையில கொண்டு விட்டுட்டான், வகுப்பறையில் மாணவனை கத்தால குத்துறான், கயிறை கட்டிக்கிறான். ஏன்? இவன் இந்த நாட்டில் மோடி கும்பல் 14 வருஷமா இன்னைக்கு 10 ஆண்டு 12 ஆண்டு நிறைவு செய்கின்ற போது இந்த நாட்டில் இவர்கள் செய்திருக்கிற அநியாய அக்கிரம அட்டூழியங்கள். இன்னைக்கு பாபர் மசீல தொடங்கினா, காஷ்மீரை பிரிச்சான், CA NRC NPR கொண்டு வந்தான், வகுப்பு திருத்த சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான், புது சிவில் சட்டம் கொண்டு வரான். இன்னைக்கு 44 36 வாரியங்களை உள்ளடக்கி இந்த ஏழை இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினை பாதுகாப்பதற்கு 36 நல வாரியங்களை கொண்டு இந்தியாவிற்கே முன்மாதிரியான தொழிலாளர் உரிமைகளை பெற்று தந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த தொழிலாளர் வாரியத்தை இன்றைக்கு அடித்து நொறுக்கி ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டான். பேராபத்துக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. எதுல இல்ல, எல்லாவற்றையும் இந்த நாட்டை சின்ன பண்ண படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அறிவிச்சிருக்க RSS சங் பரிவார தலைவன், ஒரே நாடு ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஒரு ஒன்றும் மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கான், ஒரே சுடுகாடை கூட உருவாக்க இருக்கான். ஒரு காலத்தில் அவனால முடியாது, அது வேற விஷயம். ஏன்னா சொல்லுவான், செய்ய மாட்டான். இன்னைக்கு திட்டம் போட்டு இந்த கும்பல் மிக சரியா காய் நகர்த்துறான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆயக்கர் பவன் அலுவலகம் இன்னைக்கு போய் பார்த்துங்க, தென்னிந்தியாவை சேர்ந்த 1200 பேர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எடுத்திருக்கான். பிற்காலத்தில் இன்கம் டாக்ஸ் டிப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் பதவிக்கு வருவான். 35 வயசுல ஒருவன் கூட தமிழன் கிடையாது, மலையாளி கிடையாது, கன்னடம் கிடையாது, தெலுங்கு கிடையாது, எல்லாம் இந்திக்காரன். இது எப்படி நடக்குது? இது எல்லாம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது. புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோம், என் நாடு எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, என் மாநிலம் எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு வலியோடு நின்று கொண்டிருக்கிறேன், வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள். இன்னைக்கு ஆல் இந்தியா சர்வீஸ்ல 150 பேர் 200 பேர் வந்தான். அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம். இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் இந்த நாட்டுடைய உளவுத்துறையோட உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பச்சம் தமிழன் சொல்கிறான், எங்கள் காலத்தில் தமிழர்கள் 150 பேர் 200 பேர் IAS IPS IFS என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவிகளில் இருந்தோம், வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம், தூதுவர்களாக இருந்தோம். இன்றைக்கு 30 பேர்ல வந்து நிக்குது. நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினி இல்லை, லேப்டாப் இல்லை, நவீன உலகத்தில் கோகுல் இல்லை, எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் UPSC தேர்ல 150 இடங்களை 200 இடங்களை பிடிச்சான்னா இன்றைக்கு ஸ்பிங்கர் டீப்பில் இந்த உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் IAS IPS ஆக 200 பேர் வர முடியல என்றால் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான். நீ சூத்திரனா, நீ இஸ்லாமியனா, நீ கிறிஸ்தவனா, நீ தமிழனா, உனக்கு செலக்ட் கிடையாது போடான்றான். அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவரா யார் இருக்கான? சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான். நான் கூட முதலமைச்சர் சொன்னேன், இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய் சிலிக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது, தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, நிதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம எப்படி நார் நாரா கிழிச்சு எங்க அக்கா சுந்தரவல்லி பானையில தொங்க விட்டாலும் அப்படியே தொடச்சு போட்டு உட்காந்துருக்கிறான். ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்தில் இங்கே இப்படி நடக்குதுங்க, அங்கே அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்கள் சின்னத்தில் நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா, எங்களையே திட்டுறியா? ஐயோ, உங்களை திட்டலையா, உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான். உங்கள் கூட இருக்கிற பியூரோக்ரசி என்கிற சங்கி RSS அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்கிறோம், தமிழ் ஆட்சி மொழியா நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இந்திய இன்னைக்கு எதிர்த்தோம் விட்டுட்டான், இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான், எல்லா இடங்களையும் உட்காந்துருக்கான். இன்னைக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகாரன் இங்கே தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி EP டிபார்ட்மெண்ட்ல 1200 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் IT விரிவுரையாளர் பேர் 1200 பேர் வடநாட்டுக்காரன். லிஸ்ட்டை ஒட்டின பிறகு தான் தெரியுது சர்மா குருமான்னு. நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான், அவன் தான் துணை மந்திராக வருவான், அவன் தான் எங்க பாலிடெக்னிக் முதல்வராக வருவான், கல்லூரி பேராசிரியராக வருவான். இப்போ இங்கே வந்திருக்கிறாரு மொழி போராளி தியாகி. இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடிவங்க எப்படி அந்த சீட்டில் நம்ம உட்கார முடியும்? நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களிலே கல்வி பெற்றவன், அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதி இல்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா? இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் 5வது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போதே தலைவர் கலைஞருடைய மகன்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம RSS கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல், H ராஜா கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான். இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து, நமக்கு துரோக கையெழுத்து. கட்சி தீவை தூக்கி கொடுத்துட்டோம் பண்றமே. பியூரோக்ரசி அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை, அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யார, இந்திரா காந்தி அம்மையார. 1974 இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டார நாயக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்தில் 2 நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான், நீ அந்தோனியர் கோயிலுக்கு வரக்கூடாது, வலைகளை உயர்த்தக்கூடாது, மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கிறது, இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கிறது. பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பியூன்கள் போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன். கவனமாக உள்ளார்ந்த அரசு கவனிங்க. இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தத்தில் மீன் பிடிக்க உரிமை இருக்கு, வலைகளை உயர்த்துக் கொள்ள உரிமை இருக்கு, அந்த கோயிலை வழிபடுவதற்கு உரிமை இருக்கு, தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்று வருவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் 76 இந்த நாட்டுடைய 2 செயலாளர்கள் போட்ட ஒப்பந்தம் தாண்டா செல்லும், பிரதமர் 2 பேர் போட்ட ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொல்லிட்டான். விஷயம் எங்க இருக்கு? இதை தன் வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவரை தமிழ் தேசிய போராளி நம்முடைய காரை மைந்தன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பேசினார். எவனும் எடுபடல, சட்டமன்றத்தில் பேசணும் எடுபடல.